அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு நல்ல டேஸ்டான நண்டு தேங்காய் அரைச்சி போட்டு கறி தான் செய்ய போகிறேன். கூடுதலாக எல்லோரும் குழம்பு கறி தான் செய்கிறது. ஆனால் எங்களோட மட்டக்களப்பு மாவட்டங்களில் அநேகமான ஊர்களில் நண்டு தேங்காய் அரைச்சி போட்டு வெள்ளைக்கறி என்று சொல்லுவோம். அந்த கறி செய்கிறது சோறோடு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க ட்ரை பண்ணி பாருங்கள், வாங்க பார்க்கலாம். இதுக்கு நல்ல ஃப்ரெஷ் மாங்காய் இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்க. நான் காய்ந்த மாங்காய் இது அம்மா அனுப்பினது. அதை கொஞ்சம் கழுவிட்டு தண்ணியை விட்டு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கொள்ளுங்க. ஊறட்டும், அப்போ தான் நமக்கு நல்லா புளிக்கும் மாங்காய். இப்போ தேங்காய் அரைக்கணும். அதுக்கு தேங்காய் பூ எடுத்துட்டு அதுக்குள்ளே மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம், கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கொள்ளுங்க. இந்த பேஸ்ட் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் நண்டு கறிக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு உரைப்பு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி மிளகை சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நல்லா மை போல் அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ நண்டை நல்லா க்ளீன் பண்ணி வடிவாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன். அதுக்குள்ளே பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் தான் போடுங்க, அப்போ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஊற வச்ச மாங்காய், வத்தல் மாங்காய் தண்ணியோடய விடுங்க. ஏன்னா தண்ணியில் நல்லா புளியெல்லாம் ஊறி நல்லா இருக்கும். இந்த நண்டு கறிக்கு புளிக்கணும், அப்போ நல்லாயிருக்கும். இல்லை சேர்த்து உப்பு, கல் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், தண்ணியை விட்டு கொஞ்சம் நண்டுக்கு மேலே கொஞ்சம் தண்ணியை விடுங்க. விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா அவிய விடுங்க. ஒரு 5 நிமிஷம் அவிஞ்சதுக்கு பிறகு தான் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிறத போடணும். 5 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அரைவாசுக்கு நண்டு அவிஞ்சிருக்கும். இதை நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் கூட்டை சேர்க்க வேண்டியதுதான். நீங்கள் பச்சை மிளகாய் உங்களுக்கு கூட வேணுமெண்டா கூட உரைப்பாக போட்டு தாராளமாக போட்டுக்கொள்ளலாம். நல்லா உரைப்பாக வேணுமெண்டா, அப்போ குழம்புக்கு நம்ம உரைப்பாக தான் சமைப்போம். அது மாதிரி வேணுமெண்டா நீங்கள் உரைப்போல் கொஞ்சம் கூட்டிக்கொள்ளுங்க. இப்போ நல்லா மிக்ஸுக்கு அப்போ கொஞ்சம் தண்ணியை விட்டு அதையும் இதுக்குள்ளேயே விடுங்க, வெளியில் விடாமல் கறிக்குள்ளேயே விட்டுக்கொள்ளுங்க. விட்டுட்டு இப்போ மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொஞ்சம் அவிய விடுங்க. திரும்ப தேங்காய் கொஞ்சம் அவியட்டும். அவிஞ்சதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கட்டி தேங்காய் பால் நான் விட்டுருக்குறேன் கறிக்கு. எப்போவும் நாங்கள் வெள்ளைக்கறி தேங்காய் அரைச்சி வெள்ளைக்கறி சமைக்கும் போது கொஞ்சம் தேங்காய் பால் விடுறது விட்டால் அந்த டேஸ்ட் இன்னும் தூக்கலாக இருக்கும். கொஞ்சம் அப்படி இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். விட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் சின்ன வெங்காயம் கடைசியாக சேர்த்துருக்குறேன். இந்த கருவேப்பிலை இல்லை, உங்களோட கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த கருவேப்பிலை முடிஞ்சுது, நான் வாங்கி கொள்ளலை. நான் கருவேப்பிலை போட்டால் நல்ல வாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த நண்டுக்கறி சரியான ஈஸி உங்களுக்கு செய்து பார்த்துட்டு எனக்கு எப்படி கண்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சூப்பராக இருக்கும். வெள்ளை சோறுக்கு ஒரு கறியே போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இந்த மாங்காய் வத்தலோடு சாப்பிட்றதுக்கு. நீங்கள் மாங்காய் வத்தல் இல்லாதாக்க நல்லா ஃப்ரெஷ் மாங்காய் தாராளமாக போடுங்க. நான் ஃப்ரெஷ் மாங்காய் தான் அதுக்கு போடுறது. என்கிட்ட ஃப்ரெஷ் மாங்காய் இல்லாதால நான் அந்த வத்தல் போட்டேன்னா அந்த வத்தல் நல்ல புளிப்பான வத்தல். இப்போ கறி ரெடி ஆகிட்டுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ நண்டு கறி ரெடி ஆகிட்டு பாருங்கள். இப்போ தண்ணி இருக்கும். ஆனால் நமக்கு மண் சட்டியில் ஆறுனதுக்கு பிறகு நல்லா தண்ணியெல்லாம் இழுத்து எடுத்துடும், கொஞ்சம் திக்காயிடும். உங்களுக்கு தண்ணியாக வேணுமெண்டா கூட தண்ணியை விட்டு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ருசியான நண்டு கறி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட வீட்டில் நீங்கள் செய்து பார்த்துட்டு எனக்கு பிடிக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.